ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். 10th 11th 12th எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் நெருங்கியாச்சு. எல்லாரும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்காக வேகமா படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா இத்தனை நாளுமே கண்டிப்பா சீரியஸா இருந்திருப்பீங்களா அப்படின்னா ஆஃபலி எப்ப நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆஃபலி முடிஞ்சது, ஓகே ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு நம்ம ஒழுங்கா சின்சியரா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபலி எக்ஸாம் லீவ் வந்தது. அங்க எப்படி நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிஞ்சாச்சுப்பா, உடனே பொங்கல் ஹாலிடே வந்தது. ஓகே நம்ம செகண்ட் டிவிஷனுக்கு நல்லா தயாராயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த பொங்கல் ஹாலிடேலையுமே நம்ம சீரியஸா படிச்சிருப்போம்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா மாணவ பருவத்துல இருக்க உங்களோட மனநிலை என்னவா இருக்கும், சைக்கலாஜிக்கலா யோசிக்கும் போது உங்களோட மனநிலை 100% எல்லாரும் கரெக்டா போட்ட பிளான ஃபாலோ பண்ணி படிக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ஸ் தான். அது 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 10th கொஞ்சம் சீரியஸா இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ் போறோம் அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட இருப்பாங்க. ஆனா அந்த 11th ஸ்டாண்டர்ட் இருக்காங்க பாத்தீங்களா, 10th எழுதியிருப்பாங்க. ஆனா அந்த 10thலயே நிறைய தவறுகள் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிசல்ட் வரும்போது அந்த ஒரு படபடப்பும் அந்த பயமும், ஐயோ நம்ம இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சோம், நம்ம சென்டம் எடுக்கணும்னு நினைச்சோம், மார்க் வருமானு தெரியல, நம்ம பாஸ் ஆகணும்னு நினைச்சோம், நம்ம பாஸ் ஆகுமான்னு தெரியல, நம்ம ஒரு 350 ஆச்சும் எடுக்கணும்னு நினைச்சோம், 350 எடுப்போமா, 400 எடுப்போமா அப்படின்னு ஒரு பயத்தோட இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு திகில் சம்பவங்கள்லாம் கண்டிப்பா ரிசல்ட் டைம்ல நடந்திருக்கும். ஸோ இத்தனையும் ஃபேஸ் பண்ணிட்டு நீங்க இப்ப 11th போய் சீரியஸா படிக்கிறீங்களா அப்படின்றது கண்டிப்பா ஒரு கேள்விக்குறிதான். அது உங்களோட மனசாட்சிக்கு கண்டிப்பா நல்லா தெரியும். நான் எல்லா பிள்ளைங்களும் சொல்ல வரல. கண்டிப்பா ஒரு 20% பெர்ஃபெக்டா படிக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. கொஞ்சம் 80% கொஞ்சம் விளையாட்டா இருக்க குழந்தைங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக அந்த படிக்கலன்றவங்கள நான் குறையா சொல்ல வரல. ஏன்னா மனித இயல்பே அப்படிதான். ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அந்த வேலையில 4 வேலை இருக்குன்னா அதுல ஒரு 2 வேலை செஞ்சுட்டு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்து இன்னொரு வேலையை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, பேரண்ட்ஸுமே அந்த மாதிரியான கேட்டகரி தான். எல்லாருமே சொல்ல வரல, ஒரு சிலர். சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இப்ப நமக்கு மீடியால நிறைய டைம் செலவு பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு 10 வருஷ காலத்துக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படிக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா கரெக்டா உட்காந்து படிக்க முடியும். ஆனா டிவி மட்டும்தான் டிஸ்டர்பா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மொபைல் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு, அதே நேரத்தில் நம்மளோட டைமை வேஸ்ட் ஆக்குற ஒரு விஷயமாவும் மொபைல் இருக்கு. ஸோ மொபைலை கையில் எடுத்துட்டீங்கன்னா அதை எப்ப நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கே கண்ட்ரோல் இல்லாம போயிடுது. சிலர் தூங்கியே டைமை ஓட்டுறீங்க. நல்லா பனிக்காலம், நல்லா பனி பெய்யுது. ஸோ குளிருக்கு நல்லா அடக்கமா காலையில 7 மணி வரையும் இழுத்து போத்திட்டு தூங்கினா சுகமா இருக்கு அப்படின்னு படுத்தே தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய டைம் எப்படி நம்ம வேஸ்ட் பண்றோம் நமக்கே தெரியாது. படிக்கலாம்னு நினைச்சிட்டு ஸ்கூல்ல இருந்து வரும்போது அப்பா போதும்பா நிறைய நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு கொஞ்சம் ஒழுங்கா உட்காந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு வீட்டுக்கு வரலான்னு பார்த்தோன்னா அப்பதான் அத்தையோ மாமாவோ வருவாங்க. வீட்டுல அம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களோட அரட்டை அடிச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அன்னைக்கு பொழுது எப்படி போயிருக்கோன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இருக்கக்கூடிய நாட்கள் கரெக்டா நமக்கு படிக்கிறதுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு போதுமா, இதுதான் தம்ப்நெயிலே. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு டைம் போதுமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, இருக்கிற டைம் எவ்வளவு நாள் இருக்கு, ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒவ்வொரு டைம் இருக்கு. சோ இதை நீங்க தான் டிசைட் பண்ணணும் எவ்வளவுன்ட்டு. நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், கரெக்டான்னு பாத்துக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு March 28 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, 11th March 5 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, 12th March 3 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாத்தீங்கன்னா 10th 11th 12th எல்லாருக்குமே மார்ச்ல எக்ஸாம்ஸ் தொடங்கிடுது. ஜான்வரியில 21ல இருந்து 31 வரையும் உங்களுக்கு ஒரு 10 டேஸ் தான் இருக்கு. சரிங்களா, நான் இன்னைக்கு நாள நான் கணக்கெடுக்கல. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 10 டேஸ். அதுக்கடுத்து பிப்ரவரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 28 டேஸ் இருக்கு. ஸோ டோட்டலா ஒரு 38 டேஸ். இதுல யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிக்கலை அப்படியே நான் ஒரு 5 டேஸ் கழிச்சிடுறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு 1 வீக் ப்ராக்டிக்கல் நடக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கல் 1 or 2 டேஸ் நடந்தாலும் உங்க கிளாஸ்மேட்ஸ்ல நிறைய குரூப்பா டிவைட் பண்ணுவாங்க இல்லையா, எல்லாருக்கும் முடிச்சு கிளாஸ் அசம்பிள் ஆகிறதுக்குன்றது ஒரு 5 டேஸ் 4-5 டேஸ் ஸ்கூல் கொஞ்சம் பரபரப்பா பப்ளிக் ப்ராக்டிக்கல் போது கொஞ்சம் அப்படி சீரியஸா போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு 5 டேஸ் ஒதுக்கிட்டோம் அப்படின்னா கூட டோட்டலா 33 டேஸ் இருக்கு. இந்த 33 டேஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்வரி 26 ஸ்கூல்ல செலிப்ரேஷன் நடக்கும். அதே மாதிரி சண்டேஸ்ல நிறைய வெளியே போற மாதிரி இருக்கும். உடல் நல சரியில்லாம நம்ம படுத்தே கிடக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இப்படின்ட்டு ஒரு 2-3 நாள் நான் உங்களுக்கு அதுக்காக ஓரங்கட்டினா கூட டோட்டலா உங்க கையில இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 11th-க்கும் 12th-க்கும் 30 டேஸ். ஸோ இதே 30 டேஸ் 10th-க்கும் இருக்கு. அப்போ 10th-க்கு இந்த 30 டேஸ் கூட எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச்ல அவங்களுக்கு எக்ஸாம் பாத்தீங்கன்னா
28 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 28 எக்ஸாம் போது ஒரு 24 வரையும் அவங்க மற்ற சப்ஜெக்ட் படிச்சுட்டு 25, 26, 27 இந்த 3 டேஸ் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு ரிவிஷன் ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு 4 டேஸ் பேக் கூட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் அப்ராக்சிமேட்டா 3 டேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அங்க வந்து ஒரு 24 டேஸ். ஸோ டோட்டலா 30 + 24 எடுத்தோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு 54 டேஸ் இருக்கு. சரிங்களா? இந்த 54 டேஸ்ல நல்லா கவனிங்க. இந்த 54 டேஸ்ல 10க்கு ரிவிஷன் எக்ஸாம் 2 இருக்கு, ரிவிஷன் எக்ஸாம் 3 இருக்கு. இது போக நிறைய ஸ்கூல்ல வந்து அடிஷனலா ரிவிஷனும் வைப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு படிக்கிறதுக்கு கையில மொத்தமா எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 45 டேஸ் இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? சரி, 10க்கு 45 டேஸ் இருக்கு, 11க்கும் 12க்கும் 30 டேஸ் இருக்கு. இந்த நாட்கள்ல நீங்க படிக்க முடியுமா அப்படின்றத முதல் யோசிங்க. ஃபர்ஸ்ட் 11th 12க்கு பேசிட்டு அதுக்கப்புறம் 10க்கு பார்ப்போம். 11th 12th எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் 6 சப்ஜெக்ட் இல்லையா? சோ இப்ப 30 டேஸ் இருக்கு அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்க 5 டேஸ் எடுத்தா கூட 6 சப்ஜெக்ட்டுக்கு வந்து 30 டேஸ் ஓகே தான். ஆனா அந்த 5 டேஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்டும் உங்களால ஃபுல்லா கவர் பண்ண முடியுமா அப்படின்னு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஒன்னு ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கணும், இல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும், இல்ல டாப்பர்ஸா இருக்கணும். உங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்கள் வந்து எனக்கு போதும், இல்ல எனக்கு பத்தாது, எனக்கு வந்து இன்னும் டைம் நிறைய தேவைப்படுது அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, 30 டேஸ்ல நீங்க போய் எக்ஸாம் எழுதணும், 5 டேஸ்ல ஒரு சப்ஜெக்டை நான் முடிக்கணும் அப்படின்னா இருக்கிற நாட்கள் உங்களுக்கு போதுமானதா, இல்ல இதுக்கப்புறம் வந்து டைம் நம்ம வேஸ்ட் பண்றதா, இல்ல பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம தயாராகிறதா அப்படின்றத மனநிலையை கொண்டு வாங்க. திரும்பவும் சொல்றேன், யாருமே முட்டாளே கிடையாது. எல்லா பிள்ளைங்களுமே சாதிக்கக்கூடியவங்க தான். ஆனா எல்லாருமே பண்ற தவறுகள் என்ன அப்படின்னா திட்டமிடுதல் அப்படின்றதே கிடையாது. எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் ஸ்டடி பிளான் போடுங்க, ஸ்டடி பிளான் போடுங்கன்னு சொல்றீங்க. யோசிச்சு பாருங்க, ஸ்டடி பிளான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 90 மார்க் 80 மார்க் எடுக்கிற பிள்ளைங்க படிக்கிற நேரம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதே ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கிறவங்க அவங்க படிக்கிற நேரமும் அதிகமா இருக்கும். ஆனா படிக்கிற நேரம் அதிகமா இருக்கும் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு. ஆனா படிக்கிற கண்டென்ட் ரொம்ப குறைவா இருக்கும். நல்லா படிக்கிறவங்க கொஞ்சம் நிறைய கண்டென்ட் படிப்பாங்க. சோ அப்ப படிக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்ட்ரா படிக்கணும். சோ ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து டாப்பர்ஸை விட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சேர்த்து தான் படிக்கணும். அப்போ நம்ம திறமை எவ்வளவு, நாம எவ்வளவு முடிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளவு முடிக்கணும், முதல்ல உங்களுக்கு ஒரு திட்டமிடுதல் போடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது 10th 11th 12th 3 பேருக்குமே சொல்றேன். நம்ம எவ்வளவு முடிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளவு முடிக்கணும், நம்மளோட டார்கெட் எவ்வளோ, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன் வரையும் என்ன மார்க் எடுத்திருக்கோம், இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடியல அப்படின்னா ஆஃப் இயர்லி வரையும் என்ன மார்க் எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 350 தான் எடுத்திருக்கேன். ஆனா என்னோட டார்கெட் வந்து 11th 12th இருக்கவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு 550 எடுக்கணும், இல்ல 500 எடுக்கணும் அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகும், அதுக்கு நான் எவ்வளவு நேரம் படிக்கணும், அந்த படிக்கிற நேரத்துல எவ்வளவு போர்ஷனை முடிக்கணும், அதுக்கு நான் எப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒரு நோட்டை போட்டு அந்த நோட்ல ஒவ்வொரு பேஜ்லயும் இன்னைக்கு இதெல்லாம் முடிச்சே ஆகணும். ஜஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் பிளான் போடுங்க. பெருசா பிளான் போடாதீங்க. பெருசா பிளான் போடுவீங்க, ஆனா அது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியும்ன்றது கண்டிப்பா வந்து கஷ்டம் தான், முடியாது. அதிகபட்சம் 1 நாள் இல்ல 2 நாள் ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நோட் அப்படியே விட்டுட்டு அதுக்கடுத்து இன்னொரு புதுசா ஒரு பிளான் போடுவீங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பிளான் போடுவாங்க. சோ அந்த பிளானை ஃபாலோ பண்ணலான்னுவீங்க. அங்க இருந்து வந்துட்டு அப்புறம் ஸ்கூல்ல ஒரு நாளைக்கு இது ரிவிஷன் முடிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா கிளாஸ் உள்ளே சேர்க்க மாட்டேன், பேரண்ட்ஸை கூடுவேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ஏதாவது வான் பண்றாங்கன்னா உடனே அதை இதை எடுத்து படிப்போம். சோ உள்ள சூழ்நிலைகளை நம்ம வந்து முதல் சமாளிக்கணும். கிளாஸ்ல டீச்சர்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணணும், எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் ஆகணும், இருக்கிற நாட்களையும் வீணாக்காம பக்காவா நம்ம வந்து ஒரு கான்பிடென்ட்டா ஒரு தைரியமா எக்ஸாம் எழுத போகணும். முதல் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வெறும் மார்க்ஸுக்காக தான் நீங்க படிக்கணுமா? யோசிச்சு பாருங்க. மார்க்ஸுக்காக மட்டும்தான் படிக்கணுமா? உங்க வாழ்க்கைக்குள்ள எதுவுமே கத்துக்கணும் அப்படின்ற எண்ணமே உங்களுக்குள்ள கிடையாதா? சோ நம்ம கத்துக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணணும். அதுக்கு நம்மளோட மார்க்ஸ் அந்த முக்கியம் தான் தவிர்த்து அதை வந்து நம்ம வந்து ஒருத்தர் திணிச்சு பயமுறுத்தி திட்டி, நம்ம அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க, மார்க் எடுக்கலன்னு சொந்தக்காரங்க பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நான் 12th வந்து இவ்வளவு மார்க் எடுத்தாதான் எனக்கு இந்த காலேஜ்ல குரூப் கிடைக்கும், சோ அட்மிஷன் கிடைக்கும், சோ அதனால நான் வந்து 12th இவ்வளவு மார்க் எடுக்கணும், எனக்கு வந்து இந்த காலேஜ்ல சேர்ந்துட்டு நான் இந்த கம்பெனில போய் ஒர்க் பண்ணணும், நான் இந்த டிகிரி முடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைங்க. எனக்கு இவ்வளோ டார்கெட், எனக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க டார்கெட் வைங்க. உங்ககிட்ட டெய்லியும் இதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த ஒரு 30 டேஸ்லாம் வந்து என்ன பண்ணுங்க, டெய்லி தூங்க போகும்போது டெய்லி இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் தவறு பண்ணியிருக்கோம் ஒரு டைரியில எழுதுங்க. அந்த பிளான் போடுறீங்க பாத்தீங்களா, அந்த நோட்லயே எழுதுங்க. இன்னைக்கு எங்கெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணோம் டைம், யார்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும், இது எல்லாமே மறுநாள் வந்து டைம் வேஸ்ட் பண்றது
வரதை கட் பண்ணுங்க. யார்கிட்ட எல்லாம் திட்டு வாங்குறோமோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எல்லாருக்கிட்ட நல்ல பேர் வாங்குங்க. எல்லாரோட பிளெஸிங்ஸோட படிக்க பாருங்க. நான் சொல்றது வந்து வெறும் படிப்புக்காக மட்டும் இல்ல, வாழ்க்கையில எப்பவுமே வந்து எல்லாரோட பிளெஸிங்ஸும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எல்லாரோட கிரேஸ் இருந்தாதான், டீச்சர்ஸோட கிரேஸ், பேரண்ட்ஸோட கிரேஸ், எல்லாம் கிரேஸ் இருந்தாதான் நம்ம எல்லாரோட பிளெஸிங்ஸோட நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்கன்னா, நிறைய விழுந்து விழுந்து வந்து படிக்கிறேன், என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட் வந்து அவ ஈஸியா 95 above எடுத்துறா, சென்டம்லாம் எடுக்கிறா, ஆனா அதை விட நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறேன், ஆனா எனக்கு 80 தாண்ட மாட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கிரேஸ் கம்மியா இருக்கிறது, பிளஸ் நம்ம போற எஃபர்ட் கரெக்டா இருக்கா, நம்ம பிளான் போடுறோமா, திட்டமிட்டு நம்ம படிக்கிறோமா, சர்ச் பண்ணுங்க, நிறைய சர்ச் பண்ணுங்க. எவ்வளவு படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை படிச்சோம்னாக்கா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், எந்த யூடியூப்ல சேனல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அதுல என்னெல்லாம் நமக்கு தெரியாது, உடனே வந்து அந்த பிடிஎஃப் அனுப்புங்க பிடிஎஃப் அனுப்புங்க அப்படிலாம் கேட்காதீங்க. தயவு செஞ்சு இந்த பிடிஎஃப் எல்லாம் இறக்கி அதையும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்ற ஒரே அட்வைஸ், ஒரு கொஸ்டின் பேப்பர் பாக்குறீங்களா, அந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கும் போதே இதெல்லாம் நமக்கு தெரியாது, இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம இதை கவர் பண்ணோம் அப்படி நினைங்க. அதை விட்டுட்டு எல்லா பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ண வேண்டியது, அது ஒரு வேலையாவே எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்க வேண்டியது. எந்த சேனல்ல எங்க பிடிஎஃப் போடுவாங்க, அந்த பிடிஎஃப் எல்லாம் இறக்கி 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 டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது. ஒரு சிலர் அதே பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வீட்டுல வச்சுப்பாங்க, பாத்தீங்கன்னா நல்லா கட்டா வச்சிருப்பாங்க, ஆனா அதுல படிச்சிருப்பாங்களான்னு பார்த்தா அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுப்பாங்க, ஆனா அவங்க படிப்பாங்கன்னா கண்டிப்பா படிக்க மாட்டாங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்ற விஷயம், சரிங்களா? சோ 25 இயர்ஸ் 26 இயர்ஸ் இதே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். கடைசி அந்த ஒன் வீக் இருக்கும்போது தான் அவங்களுக்குள்ள சீரியஸ்னஸே வரும். ஒரு சில கேட்டகரி, ஒரு சிலர் ஆஃப் அலி முடிஞ்ச உடனே சீரியஸ்னஸ் வரும். ஆனா டாப்பரா இருக்கிறவங்க, சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து சொல்லி வர்றதுல அவங்களுக்குள்ள அந்த ஆர்வத்தோட படிக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு லட்சியத்தோடய படிக்கிறாங்க. நான் இவ்வளவு மார்க் எடுக்கணும், நான் இந்த காலேஜ்ல அட்மிஷன் எனக்கு வேணும், நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னா இன்ஜினியரிங் தான், இல்ல நான் மெடிசன் எடுக்கணும் மெடிசன் தான், இதை நான் முடிச்சுட்டு நான் இந்த வேலையை போகணும், இந்த சம்பாதிக்கணும், இவ்வளோ டார்கெட் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாங்க, அதை சக்சஸ்ஃபுல்லா அவங்க அடையறாங்க. இந்த மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்குமே திறமை இருக்கு. ஆனா என்ன பண்றீங்க, அந்த டைமை வீணாக்கிடுறீங்க. ஸோ 10th வந்து 45 டேஸ் இருக்கு. அந்த 45 டேஸ்ல யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா ஒரு சப்ஜெக்ட்க்கு நீங்க 9 டேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 9 5s are 45. சோ அழகா ஒரு சப்ஜெக்ட 9 டேஸ்ல எவ்வளவு அழகா படிக்கலாம். நிறைய டைம் இருக்கு 10th. இந்த நிமிஷம் நீங்க நினைச்சீங்கன்னா கூட டைமை வேஸ்ட் பண்ணாம அழகா படிக்கலாம். அதை விட ரொம்ப முக்கியம் எக்ஸாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், எக்ஸாம் வந்து 10th முதல் சொல்லிடுறேன், ஏன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் பப்ளிக் போறீங்க. நீங்க வந்து எக்ஸாம் 28 போறீங்களா, உங்களோட போர்ஷன் எல்லாமே எப்ப முடிச்சு வச்சிருக்கணும், மார்ச் 15லயே எல்லாத்தையும் டோட்டலா கவர் பண்ணிருக்கோம். புதுசா எதுவுமே படிக்க கூடாது. அந்த 15ல இருந்து அந்த 23 வரையும் எல்லா சப்ஜெக்டும் ஒரு ரிவைஸ் கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 23ல இருந்து 28 ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸாம்னா அந்த தமிழ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போற மாதிரி பாருங்க. ஸோ அந்த லீவ்ல ஸ்டடி ஹாலிடேஸ்ல அந்த சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணிட்டு கூலா போனீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சதை அழகா கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் பதட்டம் இல்லாம ஈஸியா எழுதி முடிச்சுட்டு நல்லபடியா வரலாம். சொன்னது புரியுதுங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்க. 11th 12th நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க கையில இருக்கிறதே மொத்தமே ஒரே 5 டேஸ் தான். இந்த 5 டேஸ்ல நீங்க முதல்ல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க வந்து ஒரு பிளான் போடுங்க. எனக்கு வந்து இந்த நிமிஷம் கூட வந்து முட்டாள்தனமா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நான் முட்டாள்தனம்னு சொல்றேன்னு கோச்சிக்க வேண்டாம். எனக்கு ஏன் அப்படின்னா, என்னோட கோச்சிங் சென்டர்ல இந்த தவறுகள் நிறைய நடந்திருக்கு. லாஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வரையுமே வந்து 600க்கு வந்து ஒரு 300 கூட டச் பண்ணிருக்க மாட்டாங்க. 400 கூட டச் பண்ணிருக்க மாட்டாங்க. 320 350 எடுப்பாங்க. ஆனா 400 எடுத்துட்டு அவங்க சொல்லக்கூடிய எவ்வளவு மார்க் பார்த்தா நான் 580 எடுக்கணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இது எப்படி சாத்தியம்? சாத்தியம் தான். ஆனா அவங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லையா? ஆனா அந்த மாதிரி படிக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்குமே வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆக மாட்டாங்க. தயவு செஞ்சு ஒரே அட்வைஸ் சொல்றேன், நான் ஃபெயில் ஆயிடுவேன் எனக்கு பயமா இருக்குன்ற பிள்ளைங்களுக்கு 10th இருக்கட்டும் 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் எல்லாருக்கும் சொல்ற ஒரே அட்வைஸ், 2024 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் படிங்க. 2023 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் படிங்க. 2024 ஆஃபலி கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் அந்த 3 கொஸ்டின் பேப்பர் படிங்க. 2025 அதாவது இப்ப நீங்க எழுதுறீங்களே ஆஃபலி எக்ஸாம், அந்த ஆஃபலி எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம் எழுதுனீங்களா அந்த குவார்டர்லி எக்ஸாம், இப்ப நடக்கக்கூடிய 2 ரிவிஷன் எக்ஸாம், இந்த கொஸ்டின் பேப்பர், இது எல்லாமே இது மட்டும் படிங்களேன். இதை மட்டும் படிச்சீங்கன்னாவே நீங்க 100க்கு அழகா 60 70 மார்க் தாராளமா எடுக்கலாம். அடிச்சு சொல்றேங்க 70 மார்க் எடுக்கலாம் 100க்கு. ஆனா ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு வெறும் 2024-23 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு போனேன், அதுல இருந்து எதுவுமே கேட்கல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கொஸ்டின் பேப்பரை படிக்கும் பொழுதே நீங்க 80 மார்க்ஸ் தாராளமா ஸ்கோர் பண்ணலாம். 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி. ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், யூடியூப்ல எந்த யூடியூப்ல போடுறது எல்லாமே அப்படியே வருது நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 3 வீடியோ போடுறாங்க, ஒரு 4 வீடியோ போடுறாங்க. அப்ப அந்த 3 வீடியோ 4 வீடியோ என்ன பண்றாங்க, உங்களுக்கே தெரியாம இருக்கிற போர்ஷனை டிவைட் பண்ணி எல்லாத்துலயுமே எல்லா கொஸ்டின்ஸுமே அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ உங்களை மறைமுகமா உங்களை வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாங்க.
ஆனா அதை எத்தனை பிள்ளைங்க அதை ஃபாலோ பண்ணி ஒழுங்கா படிக்கிறீங்க அப்படின்னா அது பெரிய கொஸ்டின் மார்க்ஸ் தான். ஆனா தயவு செஞ்சு வீடியோ பாக்குறது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்ட் வீடியோல யூடியூப்ல போடுற வீடியோ நீங்க பார்த்து படிச்சாலும் சரி, இல்ல கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்து படிச்சாலும் சரி, இல்ல நான் ஃபுல்லாவே படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே படிச்சாலும் சரி, ஃபுல்லா படிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு டைம் இருக்கான்னு முதல் டிசைட் பண்ணிக்கோங்க. அப்படி டைம் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபுல்லா படிக்க ஆரம்பிங்க. இல்ல எனக்கு டைம் பத்தாது, இதுக்கு மேல நான் ஃபுல்லா படிக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா என்னோட டைமை வந்து தேவையில்லாததெல்லாம் படிச்சு டைமை வீணாக்கிடுவேன், அப்புறம் எக்ஸாம்ல மார்க் எடுக்க முடியுமான்றது எனக்கு கேள்விக்குறியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்க ஃபுல்லா படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் முதல் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைமுக்கு மத்ததை படிங்க. எந்த ஒரு வீடியோ போட்டாலும் கீழே கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தோம்னா இதை படிச்சா 90 வந்துருமா, இதை படிச்சா 80 வந்துருமா, இதை படிச்சா 70 வந்துருமா. யோசிச்சு பாருங்க, நாங்க போடுற கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே வரும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் நாங்க தானே எடுக்கிறோம்னு அர்த்தம் ஆயிடும். அப்ப கவர்மெண்ட்ல கொஸ்டின் பேப்பர் எடுக்க போறது இல்லை போல, எல்லா யூடியூப் சேனல்காரங்க தான் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றாங்க இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஒரு அறியாமையா இருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. எந்த யூடியூப் சேனல்ல என்ன இம்பார்ட்டன்ஸ் சொன்னாலும் அதுல நமக்கு என்ன தெரியல அதை மட்டும் பாருங்க. நமக்கு என்ன தெரியல, இல்ல எல்லாமே தெரியலையா, தயவு செஞ்சு எல்லாத்தையும் படிங்க, தப்பு கிடையாது. அதே வீடியோவை பார்த்துட்டு இன்னொரு யூடியூப் சேனல்ல போய் இன்னொன்னு பாக்குறீங்க, அதுல வந்து படிச்சதே இருக்கு அப்படின்னா படிச்சதை பார்க்காதீங்க, படிக்காதது என்ன இருக்கோ அதெல்லாம் படிங்க. எல்லாரும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எந்த யூடியூப் சேனல் போய் போட்டாலும் அவங்க எதுல இருந்து கொஸ்டின் கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? குவார்டர்லி எக்ஸாம், ஆஃபர்லி எக்ஸாம், ப்ரீவியஸ் இயரோட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், 10th இருந்தா தேர்ட் டிவிஷன், இதுல இருந்து எடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸா கொடுப்பாங்க. அது போக வர ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அன்னமையான்றது 10th வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு விரிவானம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா லாஸ்ட் இயர் அது கொடுத்திருந்தாங்களா பார்த்தா கொடுக்கல. காரணம் என்னன்னா தொடர்ச்சியா எல்லா வருஷமும் அன்னமையா கொடுத்திருப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்த உறவினர் உபசரித்தல் அந்த கொஸ்டின்ஸுமே அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ரிப்பீட்டடா கொடுத்த கொஸ்டின் எல்லா வருஷமே வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. திடீர்னு அது ஒரு வருஷம் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்காம இம்பார்ட்டன்ட் இல்லாம இதுவரையும் கேட்காத கொஸ்டின்ஸுமே படிக்க பாருங்க. நான் சொல்றது நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு பயமா இருக்கு, எனக்கு வந்து ஒரு 70 மார்க் 80 மார்க் வந்தா கூட எனக்கு போதும், ஒரு 60 மார்க் வந்தா கூட போதும். அவங்க சொல்ற எல்லா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரையும் படிங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் படிக்க போக உங்க டெக்ஸ்ட் புக்ல எவ்வளவு உங்களால கவர் பண்ண முடியும் அதெல்லாம் படிங்க. இல்ல எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு லெசன் ஃபுல்லா ஒரு ரிவைஸ் கொடுங்க. அதுவும் 11th 12th எல்லாம் புக்கு ஃபுல்லா படிச்சுங்க மட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இன்சைட்ல இருக்க கேட்கிற அடிஷனல் 1 மார்க் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், மேக்ஸ்ல கிரியேட்டிவ் சம்ஸா இருக்கட்டும், பிசினஸ் மேக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கிரியேட்டிவ் சம்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா அட்டன் பண்ண முடியும். யாருமே வந்து சாதிக்க முடியாதவங்கன்றவங்க யாருமே கிடையாது பிள்ளைங்களா. ஓப்பனா சொல்றேன், நான் படிக்கும்போது கூட என்னோட டீச்சர் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் மூளை ஒரே மாதிரி தான் கடவுள் வச்சிருக்காரு, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கேன். நானுமே வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ரொம்ப டாப்பர்லாம் கிடையாது. ஆனா அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு அது புரியாது. நானுமே நினைப்பேன் நல்லா படிக்கிற பசங்க தான் நல்லா படிப்பாங்க, வீக் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வீக் ஸ்டூடெண்ட்ஸா தான் இருப்பாங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனா ஓப்பனா சொல்றேன், எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து கோச்சிங் சென்டர் எடுத்து நடத்த ஆரம்பிச்சு ஒரு 26 இயர்ஸ் வந்து கோச்சிங் சென்டர்ல கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். வீடியோ ரொம்ப லென்த்தியா போகுது, தயவு செஞ்சு தவறா எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றதுனால என்னால ஸ்டாப் பண்ண முடியல. இதோட முடிச்சுக்கிறேன், இதை மட்டும் சொல்லிக்கிறேன், சாரி. பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்க பிள்ளைங்களுக்குமே அட்வைஸ் பண்ணி, ஒண்ணும் இல்லை நான் இப்ப பேசுறேன் பாத்தீங்களா, இதே ஒரு பேச்சு தான், அட்வைஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்கள கூட இருந்து வழி நடத்தி ஸ்டடி பிளான் போடுங்கன்னு சொல்லி கூட இருந்து போட வச்சு அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சா அந்த பிள்ளைமே அவ்வளவு அழகா சாதிக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பிள்ளைங்க தான் வந்து என்னோட கோச்சிங் சென்டர்ல வந்து பிக்கப் ஆகல. அவங்களுக்கு அது கூட காரணம் என்னன்னா பர்சனலா ஒரு பெரிய ஃபேமிலி ப்ராப்ளம். அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் அவங்க தலையில இருந்ததுனால அவங்களால படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. இதெல்லாம் தவிர்த்து எந்த குழந்தையுமே முட்டாள் கிடையாது. 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், என்ன வில்லேஜஸ்ல இருக்க ஸ்கூலா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், தமிழ் மீடியமா இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியம் இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே சரிங்க, நீங்க என்ன மார்க்ஸ் நினைக்கிறீங்களோ நீங்க நினைச்சதை கண்டிப்பா சாதிக்கலாம். இருக்கக்கூடிய நேரத்தை எப்படி படிக்க போறீங்க, நாம எவ்வளவு மார்க்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ண போறோம், இது எல்லாத்தையுமே நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. இருக்கக்கூடிய நேரத்தை படிக்க போறோமா, டைமை வேஸ்ட் ஆக்க போறோமா, இருக்கிற நாட்கள் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் சொல்லுங்க உங்களோட உண்மையான பப்ளிக் டார்கெட் என்னன்னு சொல்லுங்க. 300 எடுத்துட்டு நான் 580 எனக்கு சொல்லக்கூடாது. நீ 300னா எனக்கு அடுத்த ரிவிஷன்ல எனக்கு ஒரு 450 ஆச்சு எடுத்துக்காட்டு. 450 எடுத்துட்டு 580 நான் எடுப்பேன்னு சொல்லு, நான் உன்னை தோல் தட்டி கொடுக்குறேன். கண்டிப்பா எல்லாராலையுமே சாதிக்க முடியும். சாதிக்க பிறந்தவங்க தான் நீங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு. படிச்சவன் மட்டும் தான் புத்திசாலி, படிக்காதவன் முட்டாள்னு கிடையாது. படிப்பே இல்லைனாலும் அவனுக்குள்ள ஒரு நிறைய தொழில் நுணுக்கங்கள்லாம் இருக்கும். அதனால முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. எல்லாருமே சாதிக்க பிறந்தவங்க. ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா எக்ஸாம்ஸ்க்கு நீங்க இதுக்கப்புறம் டைமை வேஸ்ட் பண்ணாம படிப்பீங்க நம்புறேன். கல்வி விஜய் சேனல் என்னைக்குமே உங்களுக்கு துணையா நிற்கும். நம்புறவங்க என் கூட வாங்க.
தோள் கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யறேன். நல்லா படிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க, நீங்க எவ்வளவு பப்ளிக்ல டார்கெட் அச்சீவ் பண்ண போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியம், அடுத்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல எவ்வளவு டார்கெட் அச்சீவ் பண்ண போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.